சுந்தர் சி அவர்களோட கேங்கர்ஸ் திரைப்படத்தோட முதல் நாள் வசூல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வடிவேலோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன படம் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண 2 சுந்தர் சி டைரக்ஷன் படமுமே பிளாக் பஸ்டர். கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி ஒரு மோசமான நிலைமையில இருக்கும் போது கை கொடுத்த படங்கள் 2மே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த படம் அப்படி கை கொடுத்துருக்கா. முதல் நாள் வசூல் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லி திரைப்படத்தோட 15 நாள் வசூல் இதுவரை எவ்வளோ, தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். சச்சின் ரீ ரிலீஸ் கலெக்ஷன் எப்படி வந்திருக்கு, அதே மாதிரியே மற்ற திரைப்படங்கள் எந்த அளவுக்கு, கேசரி சாப்டர் 2, அப்புறம் ஜாட்டு, அப்புறம் மலையாளத்துல பாத்தீங்க அப்படின்னா பசூக்கா, ஆலப்புழா ஜிம்கானா, மரணமாஸ், இந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, குட் பேட் அக்லி அப்படிங்கிற திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ கிட்டத்தட்ட அந்த அனிமேஷன் கேரக்டரில் அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுவாங்க. அதுதான் நம்ம ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜேபி ஜானா, ஸ்ரீ பிரவீன், அப்புறம் சரவணா, வெங்கடேசன் வெங்கட், அப்புறம் விஸ்வா ஜேஎம்சி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. பா, நேற்று எக்கச்சக்கமான கமெண்ட், அதுலயும் முக்காவாசி திட்டி தான். ஸோ நம்ம ராகுல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு நம்பர் ஒன்று போட்டாரு, நம்மளை வந்து போட்டு நேற்று வறுத்து எடுத்துட்டாங்க. ஸோ அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி நிறைய படங்களோட வசூலும் இருக்கு. சின்னர்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 60 லட்சம், உலகம் முழுக்க 87 மில்லியன் US டாலர்ஸ் இதுவரை இந்த படம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 740 கோடி. இதில் இந்தியாவில் மட்டும் இந்த படம் டோட்டலாக இதுவரையும் இந்த 7 நாள்ல 5 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன ஒரு படம் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓப்பனிங் வீக்கெண்ட்ல இந்த படத்துக்கு பெரிய கலெக்ஷன் வரலனாலுமே ஆஃப்டர் வீக் டேஸ்ல கூட இந்த படத்துக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஜாட் திரைப்படத்தோட டே 15 இந்தியாவில் வந்து 1 கோடியே 29 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 45 லட்சம், டோட்டலா 94 கோடியே 35 லட்சம் இந்தியாலேயும், உலகம் முழுக்க 106 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். அப்புறம் கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் வந்து 4 கோடியே 60 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 80 லட்சம். டோட்டலா இந்தியாவில் இந்த படம் 55 கோடியே 86 லட்சமும், உலகம் முழுக்க 77 கோடியே 78 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்னும் நல்ல வசூல் தேவைப்படுது. இந்த ஒரு வார கலெக்ஷன் இது பத்தாது. இந்த ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் இந்த படம் ஒரு சூப்பரான கலெக்ஷன், இந்த படம் வெற்றியை நோக்கி போகுது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு 120 கோடியாவது உலகம் முழுக்க எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான கலெக்ஷன் தான் எடுக்க போகுது. அது அந்த 150, 160, 170, 200 கூட போட்டு போய் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகட்டுமே, ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்க ஒரு படம் தானே. ஸோ இது ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நிலையா போய்கிட்டு இருக்கணும். இது இப்போ போய்கிட்டு இருக்கு, இதே மாதிரியே போய்கிட்டு இருக்கணும் ஃபியூச்சர்ல கூட. அப்புறம் அர்ஜுன் சன் ஆஃப் வைஜெயந்தி அப்படிங்கிற படம் டே 7 ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம், 11 கோடியே 79 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 5 லட்சம், 43 கோடி பட்ஜெட்டு. ஸோ அந்த அளவுக்கு வசூல் இல்லை. ஓடலா 2, ஸோ இந்த படம் ஆக்சுவலா ஓடலை. டே 8 ஆந்திரா தெலுங்கானால 40 லட்சம், உலகம் முழுக்க 45 லட்சம், 6 கோடியே 26 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 9 லட்சம். மரணமாஸ் அப்படிங்கிற மலையாள திரைப்படம், பசில் ஜோசப் அவர்களோட திரைப்படம், டே 15 கேரளால 26 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம், 20 கோடியே 81 லட்சம் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 8 கோடி பட்ஜெட். ஆலப்புழா ஜிம்கானா இந்த படத்தோட டே 15 கேரளால 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 50 லட்சம், 37 கோடியே 4 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 59 கோடியே 62 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. பசூக்கா திரைப்படம் டே 15 கேரளால 14 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம், டோட்டலா 15 கோடியே 82 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 29 கோடியே 65 லட்சம். அப்புறம் சிபி சத்யராஜ் அவர்களோட 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் டே 7 தமிழ்நாட்டில் 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம், டோட்டலா 1 கோடியே 60 லட்சம் தமிழ்நாட்டிலே, உலகம் முழுக்க 1 கோடியே 74 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். அடுத்ததா குட் பேட் அக்லி திரைப்படத்தோட வசூல் 2 விதமான வசூல் இருக்கு. ஸோ அதை இப்போ நான் வந்து முதல் உங்களில் நிறைய பேர் என்கிட்ட எதிர்பார்க்குற வசூல், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து போடுற வசூல்,
டிஸ்ட்ரிபியூட்டரு இல்லைன்னா ஃபேன் பேஜே வந்து சில பேர் பயங்கரமாக எடிட் பண்ணி போடுறாங்க. அந்த வசூல்லாம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபோன் தேவையில்லை. ஏன்னா அந்த டேட்டாவை பார்த்து நம்ம சொல்ல போகிறதில்ல. நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டைம்லாம் இதுக்கு தேவையில்லை. இருங்க ஃபோனை வச்சுட்டு இப்போ அந்த வசூல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நேத்து வந்து ராகுல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் ரோமியோ பிக்சர்ஸ் மூலியமா வந்து 172 கோடிக்கு மேல இந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே வசூல் பண்ணியிருக்கதா சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த படம், அதாவது 15வது நாளோட இந்த படம் 175 கோடியை கடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் உலகம் முழுக்க இந்த படம் 250ல இருந்து 270 ஏன் 300 கோடி கூட வசூல் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இனிமே டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை ப்ரொடியூசரோ அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போதைக்கு இதுதான் வசூல் நிலவரம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு மெத்தட். இதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீமோ இல்லை அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டீமோ இல்லை வந்து ஃபேன் பேஜோ அனௌன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ ப்ளூ தக்காளி அப்படிங்கிறது ட்ரேட் வட்டார நம்பரை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும். அதுதான் நான் வந்து அதை ட்ராக் பண்ண முடியும். அது எந்த இடத்துல எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்க முடியும். அது எவ்வளோ ஆக்குபன்சி இருக்குன்னு என்னால் பார்க்க முடியும். அதை வந்து நான் ஓரளவுக்கு ஒரு 2-3 சோர்ஸை வச்சு என்னால் அதை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அது அது சொல்லும் போது நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அது நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு ஒரு ஃபேனோட, எனக்கே ஒரு ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒருத்தர் வசூல் சொல்றாரோ இல்லை அவர் வந்து ஏதோ ஒன்று சொல்றாரோ அந்த ஃபேனோட வசூலை வந்து ரொம்ப கம்மியா சொல்றாரு, ப்ரொடக்ஷன் டீமோட இவர் கம்மியா சொல்றாரு அப்படிங்கும்போது அந்த கோபமும் அந்த எரிச்சலும் அந்த வந்து கமெண்ட்ல வந்து திட்டுறது அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதை நான் வந்து தப்பே சொல்லலை, அது அக்ரி. ஆனா நம்ம சொல்றது ட்ரேடு வட்டார நம்பர் தான். இதை சொல்லும் போது உங்களை நிறைய பேர் சோர்ஸ் எங்க ப்ரோ, சோர்ஸ் வந்து பிலீவ் மீ ப்ரோன்னு போட்டு பயங்கரமா கலாய்ப்பீங்க. அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையுமே எல்லா கமெண்ட்ஸுமே பார்க்குறேன், எல்லாத்தையுமே நான் வந்து நோட் பண்றேன். ஸோ இதுதான் ரியாலிட்டி. என்ன அப்படின்னா நம்ம வந்து ட்ரேடு வட்டார நம்பரை மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். ப்ரொடியூசர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத யூகம் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ப்ரொடியூசர் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளோட ட்ரேடு நம்பரை மாத்திக்கிட்டு மறுபடியும் அவங்களோட ஜம்ப் பண்ணி நம்மளால போக முடியாது. அப்படி போனா நம்ம ஒரு ட்ரேடு நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ல, அது சுத்தமா மேட்ச் ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒண்ணுதான் ஃபாலோ பண்ண முடியும். அதுல நான் தொடர்ந்து, அதாவது ப்ளூ தக்காளியில தொடர்ந்து இந்த ட்ரேடு வட்டார நம்பரை நம்ம தொடர்ந்து ஷேர் பண்றோம். ஸோ அதோட வசூலை, அதாவது அந்த ட்ரேடு வட்டார நம்பரோட வசூலை இப்போ நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் 15வது நாள் இந்த படம் வந்து 2 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 12 லட்சம், கர்நாடகாவில் 13 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடி, உலகம் முழுக்க 3 கோடியே 46 லட்சம். நேற்று ஒரு நல்ல வசூல் அப்படின்னே சொல்லலாம் 15வது நாள். அப்புறம் டோட்டலா தமிழ்நாட்டில் இந்த படம் 145 கோடியே 71 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 6 கோடியே 86 லட்சம், கர்நாடகால 14 கோடியே 53 லட்சம், அப்புறம் கேரளால 4 கோடியே 94 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 27 லட்சம், ஓவர்சீஸ்ல 65 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 239 கோடியே 35 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஆக்சுவலா இப்போ இந்த படம் எல்லா இடத்துலயுமே பிரேக் இவன் பண்ணி எல்லா இடத்துலயுமே ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. ஸோ குட் பேட் ஆக்லி 15 நாள்ல ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா மாறி இருக்கு. சூப்பர் விஷயம். இன்னும் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ கண்டிப்பா இன்னும் நாள் இருக்கு, ஒரு நல்ல ஸ்கிரீன்ஸ் இருக்கு, நல்ல ஷோஸும் நிறைய ஷோஸ் இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய நம்பர் இனிமே வரப்போற நாட்கள்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 240 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த ட்ரேடு நம்பர்ல இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நிறைய பேரோட இன்னொரு கேள்வி என்னன்னா, நீ என்ன விஜய் படம்னா மட்டும் அந்த ப்ரொடியூசர் நம்பரோட மேட்ச் பண்ணி போடுறியே, அது என்ன அஜித் படம்னா மட்டும் அஜித் மேல உனக்கு அவ்வளவு வன்மம் என்ன? எனக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நடிகரை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட இது. ஆனா அது இதுவரையும் என்னைக்குமே என் சேனல் மூலியமா நான் அதை வெளிப்படுத்தினதே கிடையாது. என் சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல என்னோட தனிப்பட்ட விருப்பத்தை நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. அது தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க தெரியும். இப்போ அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம், தொடர்ந்து நம்ம 6 நாள் சச்சினோட ரீரிலீஸ் கலெக்ஷன் போட்டிருக்கோமா. சச்சின் ரீரிலீஸ் 7வது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சம், உலகம் முழுக்க 30 லட்சம். ஸோ 7 கோடியே 37 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 9 கோடியே 12 லட்சம். ஆக்சுவலா நேத்து கலைப்புலி தானு அவர்கள் 10 கோடி தமிழ்நாட்டுல கடந்ததா அவர் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா நம்மளுக்கு ட்ரேடு வட்டாரப்படி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட தான் தமிழ்நாடு கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 10 கோடியில 3 கோடி டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா, இப்போ 100 கோடிக்கு 30 கோடி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் வரும்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த 30% டிஃபரன்ஸ் தானே இருக்கு. இதுல எங்க இருக்கு எனக்கு அஜித்தை பிடிக்கல விஜயை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இதுல எங்க இருக்கு? இது பார்த்தாலே தெரியும். ஸோ சில பேர் சும்மா அந்த வன்மத்தை கக்குறதுக்கு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் கேங்கர்ஸ் எந்த அளவுக்கு டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்கர்ஸ் தமிழ்நாட்டில் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தமிழ்நாட்டில்
அந்த 1.5 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு 1,63,00,000. வேர்ல்டு வைடு 2,04,00,000. 15 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட்டே. ஆக்சுவலா இது ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஏன்னா சுந்தர் சி அவர்களோட நடிப்புல வந்த வல்லான் அப்படிங்கிற படம் எந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ கிட்ட தான் வந்தது. ஆனா கேங்கர்ஸ் அப்படி கிடையாது. அந்த கணக்குல நம்மளால எடுத்துக்க முடியாது. இது வந்து வடிவேல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் கம்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம். சுந்தர் சி அவர்களோட டைரக்ஷன்ல இதுக்கு முன்னாடி 2 படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அதுல அரண்மனை 4 100 கோடிக்கு மேல வசூல். மதகஜ ராஜா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து இவ்வளவு பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு ஒரு பெரிய மித்தெல்லாம் உடைச்சிருக்கு. அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரோட படத்துக்கு இது ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் எப்படி போக போகுது, இந்த வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படின்னு. இந்த படம் 10 கோடி கிட்ட தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு வேர்ல்டு வைடு. ஸோ ஒரு 20 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு வெற்றி படமா அமையும். ஸோ பார்ப்போம் நாளைக்கு வீடியோல இந்த படம் வந்து டே 2 எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம இன்னைக்குமே நிறைய படங்கள் வருது. சுமோலாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட கலெக்ஷனுமே நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.